வெல்கம் டு Camy Talks. யாராவது ஒருத்தரை சந்திக்கும் போது உங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்கு விவசாயம்னு பதில் சொல்லும்போது நம்ம என்ன யோசிப்போம்? இந்த ஜெனரேஷனில் விவசாயத்தை நம்பி ஒரு குடும்பமா எப்படி லாபம் பண்ண முடியும், எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் விவசாயத்தை மட்டுமே நம்பி தாங்க நம்ம எல்லாருமே இருந்தோம். நம்ம அந்த ஜெனரேஷன் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிலத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க. தன்னோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதோ இல்லை குடும்பம் நடத்துகிறதோ அந்த விவசாயத்தை நம்பி மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட மனசுலேயே அப்போ என்ன இருந்ததுன்னா, நான் தான் வெயிலில் இறங்கி வேலை பார்க்குறேன், என் பிள்ளை நல்ல ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு அந்த கலையை லாப நோக்கத்துக்காக மட்டுமே தன்னோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காம அப்படியே பாஸ் ஓவர் பண்ணாமல் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ விவசாயம் நம்ம நாட்டோட உயிர் மூச்சு அப்படிங்கிறத அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வரும். ஆனால் இந்த சிச்சுவேஷன்லேயும் விவசாயத்தை லாபத்துக்காக மட்டும் பண்ண வேண்டாம், இதை ரொம்ப பேஷனாக எடுத்து தன்னோட உணவுக்கு தானே அழகாக ஒரு தோட்டம் அமைச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணமான இளம் விவசாயிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான தோட்டத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச மண்வளம், அவங்களுக்கு தெரிஞ்ச எளிய விவசாய முறையை மட்டுமே வச்சு சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்க. அவங்கக்கிட்ட அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இயற்கை விவசாயம்னு பார்த்திங்கன்னா முக்கியமானதே மண் தான். அதை விட முக்கியமானது மண்ணோட வளம். வயலில் போய் நெல் வைக்காங்கன்னா அதுக்கு மண்ணை 7 வாட்டி கொத்துவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மண்ணு கூட மக்கும் குப்பை, டீத்தூள், மரப்பொடி அதெல்லாம் கலந்து வைக்கும். அதனால மண்ணோட வளம் அதிகரிக்கு. இதே அந்த மண்ணோட இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். விதைகள்னால் என்ன? விதைகள்னால் முளைக்க போட்டோன்னே முளைக்கிறதாங்க விதை. அதை எப்படி நல்ல விதை ஆவாத விதை அப்படின்னு தேர்வு செய்யணும்னா உப்பு தண்ணியை எடுத்து அது உள்ள அந்த விதையை போடுங்க. எந்த விதைலாம் மேலே மிதக்குதோ அந்த விதையெல்லாம் தூர எடுத்துருங்க. எந்த விதைலாம் கீழே தங்குதோ அந்த விதையை மட்டும் முளைக்க போடுங்க. முளைக்க போட்டோன்னே எல்லா விதையும் முளைச்சிருமா? அதாங்க இல்லை. 1-2 விதைக்கு மட்டும்தான் முளைக்கத்தன்மை உண்டு. அந்த முளைக்கத்தன்மை உள்ள விதை வந்து எங்கேனாலும் முளைச்சிருங்க. இப்போ நம்ம வெண்டைக்காவை பற்றி பேச போகிறோம். வெண்டைக்கானா என்ன? அது ஒரு காய்கறி. இப்போ அதை வந்து நாங்கள் எப்படி வச்சோம்னா ஒரு விரல் அளவு ஓட்டை போட்டுக்கிட்டோம். அது உள்ள மரப்பொடியை வச்சு அது உள்ள நாங்கள் என்ன செஞ்சோம்னா அந்த விதையை போட்டுக்கிட்டோம். விதையை போட்டோன்னே கொஞ்ச நாள் கழிச்சு அது நல்லா வளர்ந்துது. வளர்ந்தோடனே அப்பா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஆனால் ஒரு தாத்தா ஒரு நாள் தான் வந்து சொன்னாங்க, தரமான செடி இல்லைப்பா, தரமான உண்மையான செடியில் 3 விரல் மாதிரி ஒரு இலை வரும், அதான்ப்பா தரமான செடி அப்படின்னாங்க. அப்படியா தாத்தா அப்படின்ட்டு நாங்களும் அப்படி பேயாச்சு. 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா தரமான இலை அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொன்ன மாதிரி முளைச்சிருந்தது. அந்த அன்னைக்கு சந்தோஷப்பட்டோம். சீனரிக்கானா என்ன? அதுவும் ஒரு வகையான காய்கறி. அதுவும் இப்படி தான் இது பண்ணோம். நாங்கள் ஒரு நாள் ஒரு அழுவுன தக்காளி எடுத்து இந்த நிலத்துல இப்படி புளிஞ்சோடனே தக்காளி நல்லா பெருசாக இருந்தது. சார்கிட்ட அந்த அன்னைக்கு கேட்டோம், சார் இப்படிலாம் போட்டோம்னாலும் விளையுமோ? தக்காளினா அப்படி தான் இருக்கிற தன்மை உள்ள மண்ணில் மட்டும்தான் இப்படி தக்காளி முளைக்கும், மித்த இடத்துலலாம் தக்காளி முளைச்சிக்கிடாது அப்படின்னாங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணில் நம்ம வளர வைக்கிற செடியில் உரன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உரம் வந்து நிறைய பேர் கெமிக்கல் உரம் வந்து காசு கொடுத்து நிறைய பேர் வாங்கி நீங்கள் மண்ணிலையும் போடுறீங்க. மண்ணில் போட்டு மண்ணோட வளத்தையும் வீணடிக்கிறீங்க. அதில் வளர்கிற காய்கறிலேயும் சத்துக்கள் குறையுது, கெமிக்கல் அதிகமாகுது. இதனால் உடம்புக்கும் கேடு வருது. நம்ம வீட்டிலே நம்மளால் உரம் தயாரிக்க முடியும். எப்படின்னா, அதாவது பஞ்ச காவியம்னு அந்த நம்ம லிக்விட் ஃபார்மில் வர உரத்தை நம்ம சொல்கிறோம். அதாவது மாட்டுடைய சாணம், மாட்டுடைய சிறுநீர், தயிர், பால், வெண்ணெய், இந்த 5 விஷயத்து கூட நம்ம விவசாய நிலத்தில் உள்ள ஒரு பிடி மணல், இதை அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது நமக்கு பஞ்சகாவியம் உரம் கிடைக்கிது. உயிர் முடக்கு அப்படின்னா என்னென்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிக்கு தேவையில்லாத பொருட்களை உங்கள் செடிக்கு கீழே வந்து நீங்கள் சுற்றி வச்சிட்டிங்கன்னா அதில் ஊற்றக்கூடிய தண்ணி வந்து ஆவியாகாது. இது மட்டும் இல்லாமல் அந்த செடிகளுக்கு அந்த காய்ந்த பொருட்களே உரமாகுது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சந்தைப்படுத்துதல். ஒரு விவசாயியோட வெற்றியினையே சந்தைப்படுத்துதல் தான். பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயம் எதுக்கு நஷ்டங்காங்க. ஒரு சீசன் வந்துச்சுன்னா எல்லாரும் ஒரே நெல் விற்றாங்கன்னா எல்லாரும் ஒரே நெல்லை தான் வைக்கிறாங்க. பயிர் வந்துச்சுன்னா எல்லோரும் ஒரே பயிர் தான் வைக்கிறாங்க. இப்போ நம்ம சந்தையில் போய் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா லாபம் இல்லை. இப்போ எங்கள்கிட்ட வாழை மரம் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, சீன வரைக்காய் இருக்குது, கீரைகள் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து அவ்வளோவா நஷ்டம் இருக்காது. இப்போ ஒரு விவசாயியோட முக்கியமான வருமானம் என்னன்னாலே தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், வருட வருமானம். இப்போ தின வருமானத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பூக்கள், அப்புறம் வாழை இலை அந்த மாதிரி இருக்குது. வார வருமானத்துக்கு வந்து கீரைகள் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மாத வருமானத்துக்கு வந்து காய்கறிகள், தேங்காய்கள் அந்த மாதிரி எங்கிட்ட இருக்குது. ஆண்டு வருமானம்னா வாழைப்பழம், வாழைக்காய், வாழைத்தண்டு எங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம ஒரு பயிர் நட்டால் நம்மளுக்கு வந்து விலைவாசி அதிகமாக இல்லை. நாங்கள் வந்து பல பயிர் வச்சுருக்கோம். அதனால் ஒன்றில் விலை இல்லைனாலும் எங்களுக்கு வந்து இன்னொன்றில் விலை இருக்குது. அதனால் விவசாயிகளுக்கு வந்து நஷ்டமே ஏற்படாது. நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறதுனால மண்ணுக்கும் தீங்கு விளைவுபடுத்தலை, மனிதர்களுக்கும் நாங்கள் தீங்கு விளைவுபடுத்தலை. இயற்கை விவசாயம்னா ஒன்றும் இல்லைங்க.
நம்ம நேராக என்னைக்காவது காடுகளுக்கு போயிருக்கோமா? காடுகளில் போய் அங்குள்ள மரத்தங்களப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுதாங்க இயற்கை விவசாயம். அங்கே யாருமே போய் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது இல்லைங்க, அதுக்கு எதுவுமே உரங்கள் எதுவும் போடுறதில்லை. ஆனால் அங்கே உள்ள காடுகளில் உள்ள மரங்களை பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக தானாக முளைச்சி வருதுங்க. இது தாங்க இயற்கை விவசாயம். இயற்கையாக பொருட்கள் விளையுதுங்க. நம்ம பூமியில் உள்ள மண் நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் என்ன ஆகும் அப்படின்னா, பூமிக்கு மேலே உள்ள இலைத்தலைகள் மூலமாக அவைகள் மறைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து செடிகளுக்குள்ள தானியங்களுக்கு கொடுக்குதுங்க. அடுத்து நம்ம மண்ணினுடைய மூடாக்கு, மண் வளம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், அம்மோனியம் இந்த போன இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, மரத்தில் உள்ள இலைத்தலைகள் தாங்க. இலைத்தலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காஞ்சி போன சருகை தான் அந்த நுண்ணுயிர்கள் அதை இலை உரங்களாக மட்கி அதை மண்ணுக்கு உரமாக சேர்க்குதுங்க. அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்குறோன்னா, உர மேலாண்மை அல்லது பூச்சிக்கொல்லி மருந்து சொல்லுவாங்க. ரசாயனம் கடைகளில் போய் பார்த்தோங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து இல்லை, பூச்சிகளும் ஒரு உயிர்கள் தான். நம்ம இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கலை. அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பூச்சி விரட்டின்னு சொல்கிறோம். அது என்னங்க பூச்சி விரட்டி? பூச்சி விரட்டின்னா ஒன்றும் இல்லைங்க, பூச்சிகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று சைவ பூச்சி, இன்னொன்று அசைவ பூச்சி. மனுஷங்களும் மாதிரி தாங்க பூச்சிகளுக்கும் சைவம் உண்டு, அசைவம் உண்டு. சைவம் என்ன அப்படின்னா, தாவரத்தில் உள்ள அந்த நீரெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்றதுங்க, அது தாங்க செடிகளுக்கு நோயை உண்டாக்குது. அசைவ பூச்சின்னா என்ன அப்படின்னா, அந்த சைவ பூச்சிகளை சாப்பிட்றது தாங்க அசைவ பூச்சி. நம்ம மக்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் பூச்சி மருந்து அடிக்கிறேன்னு சொல்லி அசைவ பூச்சிகளுக்கெல்லாம் அடிச்சிடுறாங்க, கொன்றுறாங்க. அப்படி கொல்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நுண்ணுயிர்களில் உள்ள சைவ பூச்சிகள் சாரை உறிஞ்சி அது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்ம எப்படி புரட்டணும் அப்படின்னா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய வேம்பு, தூதுவளை, அடுத்து பப்பாளி இலை, அடுத்து வாசனம் தரக்கூடிய நொச்சி இலை, இது போன்ற இலைத்தலைகள், ஆமணக்கு, இது போன்ற இலைத்தலைகளை எடுத்து அதை ஒரு தண்ணீரில் போட்டு நல்லா மூழ்க வைக்கணுங்க. 4-5 நாளுக்கு அடுத்து அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாறு எடுத்து நம்ம செடிகளுக்கு செலுத்தாங்கன்னா அது தாங்க பூச்சி விரட்டி. இந்த பூச்சி விரட்டிக்கினால மற்ற பயிர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பூச்சிகளில் உள்ள சைவ பூச்சிகள்லாம் அழிஞ்சு அந்த பயிர்களை என்ன செய்யும் அப்படின்னா பல்கி பெறுங்க. அதுக்கடுத்து நம்ம சந்தைப்படுத்துதல். ஒரு விவசாயி தான் செய்கிறத நான் உற்பத்தி பண்ண பொருளை சந்தைக்கு கொண்டு வராங்க. அங்கே சந்தையில் சரியான மதிப்பு கிடைக்கிறதில்ல. ஏன் கிடைக்கிறதில்ல அப்படின்னா, சந்தைகளில் ஒரே ஒரு வகையான பயிர்களை விவசாயி பயிரிடுதான். அதனால் அவனுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, நஷ்டம் ஏற்படுது. இங்கே பல பயிர் தானியம், பல பயிர்கள் அப்படின்னா வெண்டை, அவரை, சரிங்களா, புடலங்காய், இப்போ கொடி வகைகள், காய்கறிகள், கீரைகள், வளங்கள், இப்படி பல வகையான தாவரங்கள் நம்ம உற்பத்தி பண்ணுறதுனால ஒரு பொருளில் கிடைக்கக்கூடிய விலைவாசி இன்னொரு பொருளில் கிடைக்காது. அப்போ எப்போவுமே விவசாயிகளுக்கு லாப நோக்கு தான் இருக்குமே தவிர நஷ்டம் அப்படிங்கிறது எந்த போலமும் இருக்காது. விதைத்து கொண்டே இரு, விதை முளைத்தால் அவை மரமாகும், இல்லையேல் மண்ணிற்கு உரமாகும். நன்றி. இந்த சின்ன வயசில் விவசாயத்துக்கு எவ்வளோ அழகாக உயிரோட்டம் கொடுத்து ஒரு அழகான தோட்டத்தை இந்த இளம் விவசாயிகள் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு நிலத்துக்கு போய் அதை சீர் பண்ணி அங்கே நான் ஏதாவது மகசூல் பண்ணணுமா, அவ்வளோ கஷ்டமான விஷயத்தை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நினைக்காம உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன இடத்துல கூட உங்களுக்கு தேவையான காய்கனிகளை நீங்கள் மகசூல் பண்ணலாம். அழகுபடுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் அழகான செடிகளை வச்சு தண்ணி ஊற்றி அதை பராமரித்து அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம வீட்டில் நம்ம நிலத்தில் நம்மளே பராமரித்து வளர்த்து அதை யூஸ் பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான லைஃப்பும் நமக்கு கிடைக்கும். இனி வர்ற ஜெனரேஷனுக்கும் விவசாயத்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம கேமி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.